வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல்மி பிராண்டில் ஒரு இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் இயர் 3 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பாக்டாக அழகாக வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கிராக்கும் ஆகாது, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசைனு பார்த்தீங்கன்னா டிசைன் நல்ல பக்காவாக ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை உங்கள் பெருவரில் வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல க்ளோசிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது 2 விதமான கலரில் ஒர்க் ஆகும். அது பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட் அப்படின்னு 2 கலரில் ஒர்க் ஆகும். சார்ஜ் இல்லை அப்படின்னா ரெட் கலரில் ஒர்க் ஆகும். சார்ஜ் இருந்தது அப்படின்னா க்ரீன் கலரில் ஒர்க் ஆகும். அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு இதில் வரும். மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது சார்ஜர் எப்படினாலும் மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. அதே போல் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெம்போட அழகான குட்டியான ஸ்டெம்போட வருது. அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு மேலே ஒரு டாப்பில் ஒரு மைக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அந்த ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோலோட தான் சேர்ந்து வருது. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா டிப் இதில் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பும் இல்லாமல் அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு ஆங்கிள்டு ஷேப்பில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்லா இயர்பட்ஸும் இந்த டிசைன் தான் கொடுக்காங்க. இந்த டிசைன் கொடுத்தது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன காதாக இருக்கட்டும், பெரிய காதாக இருக்கட்டும், எல்லா விதமான காதில் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே இதே மாதிரி டிசைனாக கொண்டு வராங்க. அதுவும் போல் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் காதில் மாட்டிட்டு இந்த இயர்பட்ஸ் உங்கள் காலை வச்சு அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 மோடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு அப் டு 42 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 42 dB வரைக்கும் உங்கள் சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டுமே உங்கள் காதில் கேட்கவே கேட்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் டிவிண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்லலாம் ட்ராவல் பண்ணும்போது இயர்பட்ஸ் காதில் மாட்டிங்கன்னா காற்று ஃபோர்ஸாக அடிக்கும். அந்த காற்று சவுண்டே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் வந்து டிவிண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் காற்றடிச்சாலும் சரி உங்கள் காதுக்குள்ள வந்து அந்த சத்தம் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கேட்காது. இதில் வந்து டிவிண்டுன்னு ஒரு ஆப்ஷனாகவே இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் டிரான்ஸ்பரன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோடு ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்கள் காதில் ஏர்பட்ஸே இல்லாத மாதிரி அவங்க பேசுகிறதும் உங்கள் காதில் கேட்கும். அப்படி ஒரு மோடு தான் இது டிரான்ஸ்பரன்சி மோடு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெய்யறப்போ நீங்கள் வெளியே யூஸ் பண்ணி இந்த வெளியே விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 30 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து 22 ஹவர்ஸ் இருக்கும். அதே இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 5.5 ஹவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 100 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லவருக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 10mm LCP டைனமிக் பேஸ் பூஸ்டர் டிரைவர் கொடுத்ததுனால பேஸ் வந்து இதில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் லவருக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10mm டிரைவர் கொடுத்து அதுவும் சிலிக்கான் டிப் கொடுத்து 10mm டிரைவர் கொடுத்ததுனால நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபுல் சவுண்ட் வைக்கணும் அவசியமே இல்லை. வெறும் பாதி சவுண்ட் வச்சாலே போதும், உங்கள் காதில் வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கும். பேஸுன்னு மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் விளையாடுறதுக்கு இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 88 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளையாண்டாலும் சரி இந்த கேமில் வர சவுண்டும் இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளையாட்டிங்களா உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும். அந்த சவுண்டு வந்து
2 செகண்ட் கழிச்சு அவங்க காதில் கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த சவுண்ட் வந்து இதில் இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். அதே போல் கால் குவாலிட்டிக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக், ரைட் இயர்பட்ஸ் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண மைக் இல்லை, டியூவல் ஏஐ மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட்ட நெரிசலான இடத்துல நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணணும்னு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் 2 விதமான கேஜெட்டோட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் வச்சு ஒரு மொபைல் இல்லைனா ஒரு டேப்லெட் இல்லை ஒரு மொபைல் இல்லை லேப்டாப் அப்படின்னு சொல்லி 2 கேஜெட்டோட இந்த அட் அ டைமில் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் மொபைல்லேயும் ஆப் மூலமாக இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரியல்மி லிங்க்னு சொல்லி ஒரு ஆப் உண்டு. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் மொபைல் மூலமாகவே எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிலே லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பேரன்சி மோடு, நார்மல் மோடு, நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு எல்லாமே நீங்கள் அதுலேயும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலைசர் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே மொபைல் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை நீங்கள் டச் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் 2க்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் புதுசாக அவங்க டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வந்து இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.